அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யஸ்மி திசானந்த் தேவோட்டிச்சம்மன் மாணிக்கா வாச கண்ணாடி பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். படிச்சிருந்த கதை பேர் கொட்டாங்குச்சி இட்லி. அதை எழுதியது என்னது செந்தில் குமார். அப்புறம் ஒரு ஊரில் இனியான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவள் ஊரில் 2 நாள் விடாமல் மழை பெய்யுமா. அவன் ஆட்டம் போட்டு இருப்பானா. மறுநாள் மழையே வராதா. அவளுக்கு வருத்தமாக இருக்குமா. அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே சொல்லுவாங்க, அப்பாடா மழை வரலையே. அம்மா சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் தினியா தோட்டத்துக்கு ஓடுவானா. ஈரமலை கீறுனோனையும் அவங்க அம்மா குரல் கேட்டவும் ஓடுவானா. அவங்க அம்மா சின்ன டம்ளர் எடுக்க சொல்லுவானா. அவளையும் எடுத்து கொடுப்பானா. கை கழுவிட்டு எடுத்துகிட்டு கொடுப்பானா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, டம்ளர் இட்லி செய்யலாம்னு சொல்லுவாங்கன்னா அவள் இனியா துள்ளி குதிப்பானா. அப்போ அவங்க அம்மா சட்னி அரைப்பானா. சட்டியில் மாவை ஊற்றுவாங்க. இனியா மீண்டும் தோட்டத்துக்கு போனானா. போகும்போது அவளுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியாவில் அந்த பெரிய ஒரு தட்டி எடுத்துக்கிட்டானா. அப்புறம் ஒரு கொட்டாங்குச்சி பெருசை எடுத்துக்கிட்டானா. அப்புறம் தோட்டத்துக்கு போனானா. தோட்டத்துக்கு போய் அந்த கீரின் மண்ணை அழிச்சானா. அழிச்சோடனே அப்புறம் அள்ளுனானா. அள்ளி கட்டு மேலே வச்சோடனே அவளுக்கு 6 இட்லி கொட்டாங்குச்சி இட்லி வந்துடுமா. அவன் 6 இட்லி செய்வானா. அப்போ இனியா கத்துவானா, அம்மா இந்த கொட்டாங்குச்சி இட்லி ரெடின்னு கத்துவானா. அப்போ அவங்க அம்மாவும் கத்துவாங்க, டம்ளர் இட்லி ரெடி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோமா, இதையா நல்லா உருவாக்கணும். நன்றி, வணக்கம்.